ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தா செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சூடான பிறகு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூனை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் வந்து நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க, தீஞ்சிரும். இது வந்து நம்ம ஈஸியாக வந்து குக்கர்லேயே செஞ்சிடலாங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் மூத்திருக்கேங்க. அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 pot டிஃபன் ரெசிபிங்க. ஸோ ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நீங்கள் காலையில் நேரத்தில் வந்து பாஸ்தா செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி குக்கரில் போட்டு செஞ்சுருங்க. ஓகே, இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க, விழுதாக எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போகணும். இந்த மாதிரி அரைச்சி போடும்போது நல்லா இருக்குங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி போட்டு சேர்த்துக்கோங்க, தனியாத்தூள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து காஷ்மீரி சில்லிங்க, அந்த கலருக்காக நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்மளுக்கு எந்த ஒரு ஹெர்ப்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம வந்து இதை சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் நம்ம இந்தியன் ஸ்டைலில். உப்பு வந்து கம்மியாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம வந்து மொத்த திங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணுறேன். 2 கப்பு அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. ஸ்பைரல் அந்த டிசைன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஸோ அது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கப்பு சேர்த்துருக்கேன். 2 கப்பு பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே வந்து 2 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு மீடியமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 2 விசில் வரணுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக போன பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்கள். ப்ரெஷர் போயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அடியுமே எதுவுமே பிடிக்கவே இல்லை, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் உங்களுக்கு வந்து பாருங்கள் காட்டுறேன், கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஓகே, சூப்பரான இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்